லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். சாமி, நான் எங்க போறதுன்னு தெரியாம உன்னை தேடி வந்திருக்கேன். நான் என்ன தப்பு பண்ண? எனக்கு இப்படி ஒரு சோதனை. என்ன உயிருக்கு உயிரை நேசிக்கிற என் அம்மாவுக்கு என் முகத்தை பார்க்கவே பிடிக்கல. என்ன பொண்ணோ பூவோன்னு தாங்குற அவங்களே என் முகத்தை பார்க்க பிடிக்காம அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு தண்டனை. என்ன நடந்தாலும் நீ என்ன கைவிட மாட்டேன்னு நினைச்ச, ஆனா எனக்கு கை விட்டுட்டியே சாமி. இப்ப என் அக்கா கல்யாணம் நடக்கணும்னா நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என்னோட கனவு IAS ஆகணுங்கிறது தான். இப்ப நான் என்ன செய்வேன் சாமி? நீதான் ஒரு வழி காமிக்கணும். அங்க பிரதேசனம் யாருக்காகவும் யாரு வேணாலும் வேண்டிக்கிட்டு செய்யலாம். மனசார சாமியை வேண்டிட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. நிச்சயம் நீங்க நினைச்சது கைகூடும். சரிங்க சாமி. துர்கா, அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கால் பண்ணியா? அக்காவோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். அக்கா அவங்க யார் வீட்டுக்குமே போலையாம். அவங்க ப்ரொஃபசர் சாருக்கு ஃபோன் பண்ணியா? அங்கேயும் ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன்க்கா, அங்கேயும் போல. ஏமா, நம்ம வேணா போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்கலாமா? நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணுமா? வருவா. சக்தி, அம்மா, செல்வான்னு நினைக்கிறேம்மா. சக்தி,
சக்தி அம்மா அம்மா நில்றாங்க. அங்கேயே நில்லு. எங்க வந்த? நாங்கெல்லாம் இன்னும் குடும்பத்தோட தற்கொலை பண்ணி சாகலைன்னு பார்க்க வந்தியா? அம்மா என்னம்மா? சீ, உனக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமாடா? போடா வெளியில. உன் மூச்சு காத்து கூட இந்த வீட்டு வாசப்படியில படக்கூடாது. அம்மா நான் சொல்ல வர்றது கொஞ்சம். வேண்டாம். நான் சொல்றது உன் காதுல விழல. இந்த குடும்பத்தோட மானத்தை வாங்கினவன் நீ. இதோ நிக்கிறாளே, இவ என்ன செஞ்சா உனக்கு? எத்தனை தடவை அவ கையால ஒரு தாய் மாதிரி உனக்கு சோறு பரிமாறி இருக்க. அந்த ஞாபகம் கூட வரலையாடா உனக்கு? அதுக்கடா இவ கழுத்தை அறுத்த நீ. இவ்வளவையும் பண்ணிட்டு எப்படி இவ்வளவு தைரியமா வந்து நிக்கிற நீ? இன்னும் உன் வெறி அடங்கலையா? வாடா வா, எங்க எல்லாரோட ரத்தத்தையும் குடிச்சிடு. அப்பதான் உன் வெறி அடங்கும். அம்மா என்னம்மா? அம்மா தயவு செஞ்சு நான் சொல்ல வர்றதை கேளுங்கம்மா. வேண்டாம். இனி நீ ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம். நீ என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ அத்தனையுமே செஞ்சுட்ட. என் குடும்பத்தையே செதற அடிச்சிட்ட. அதுவும் ஊர்க்காரங்க முன்னாடி எங்களெல்லாம் அசிங்கப்படுத்திட்டியே. இதுக்கப்புறமும் நீ பேசுறத ஏதாவது நான் கேட்டேன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். போயிடு. என் பிள்ளைங்களையும் என்னையும் விட்டு போயிடு. போயிடு. இதுக்கு மேல என் உடம்புல சக்தி இல்ல. அம்மா நீ செஞ்ச காரியத்தினால என் சக்தி நீ நல்லா இருக்க மாட்டேடா. என் வயிறு எரிஞ்சு சொல்ற, நல்லா இருக்க மாட்டேன். டேய், என் சக்திக்கு மட்டும் ஏதாவது நடந்துச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. போயிடுங்கிறது. போடா. திரும்பவும் சொல்றேன், என் சக்திக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு வாங்கடி. அம்மா அண்ணே உன் எங்களாண்ணே தேடிக்கிட்டு இருக்குது? அண்ணிய கோயில்ல பார்த்தேன். கோவில்லையா? ஆமாண்ணே, வாண்ணே வா. கோவில்லையா? கடவுளே, என்னால நின்னு பொண்ணு என் அக்கா கல்யாணம் கார்த்திக் சாரோட நடக்கணும். இதுதான் என்னோட ஒரே பிரார்த்தனை. நீதான் சாமி நடத்தி வைக்கணும்.
சக்தி சக்தி ஒரு நிமிஷம். உன்கிட்ட என் பக்கத்துல வராத, அங்கேயே நில்லு. சக்தி உன்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் பேசணும் சக்தி. என்ன சக்தி? சீ, என் பேரை சொல்லாத, அதுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு சக்தி. என்கிட்ட பேசாத. இப்பதான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன், இனிமே என் வாழ்க்கையில உன் முகத்தையே பார்க்க கூடாதுன்னு. ச்சே, நீ அக்கா வாழ்க்கையவே கெடுத்த, என்ன இப்படி ரோட அலைய வச்ச. இன்னும் என்ன வேணும் உனக்கு? ஏன் நான் போற இடத்துக்கெல்லாம் வந்து என் உயிரை எடுக்கிற? சக்தி ஏய், என் பேரை கூப்பிடாதன்னு சொன்னல, என்ன இது திரும்ப திரும்ப? என் பின்னாடி வராதன்னு சொல்றேன்ல, ஏன்னா நீ மனுஷனே இல்ல, ரத்த வெறி பிடிச்ச மிருகம். சக்தி நான் செஞ்சது தப்பு தான், அதுக்கு மன்னிப்பு கேட்க தான் இங்க. தப்பா? யார் சொன்னா? தப்பு செஞ்சது நான். ஏன்னா உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்டது ஏன் தப்பு. உன்னை நம்பி உன் கூட ஜீப்ல வந்த பாரு, அதுவும் ஏன் தப்பு. உன் கூட நான் ஒரே வீட்டுல தங்கணும் பாத்தியா, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எல்லாமே ஏன் தப்புதான். தப்பு எல்லாமே என்னோடதுதான். தப்பு செஞ்சது நான் மட்டும்தான். நீ பரம யோகியா. சாரி சக்தி. சீ, நிறுத்த. சாரியா? இப்படி சாரின்னு ஒரு வார்த்தை சொன்னா நீ செஞ்சதெல்லாம் சரியாயிடுமா? சாரியா? சாரி. அன்னைக்கு ஒரு நிமிஷத்துல நீ பண்ண காரியம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அந்த நிமிஷம் வர என் சின்ன குடும்பம் மனசெல்லாம் சந்தோஷமா நிம்மதியா இருந்துச்சு. எங்க அக்காவுக்கு பிடிச்சிருந்த ஒரு பையன் கூட நிச்சயதார்த்தம். ஆம்பளை துணை இல்லாத எங்க வீட்டோட முதல் சின்ன வெற்றி. ஆனா நீ ஒரு மதையான மாதிரி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்ட. அதோட எல்லாமே முடிஞ்சது. எங்க சந்தோஷம், எங்க நிம்மதி எல்லாமே, எங்க குடும்பத்தோட மானமே போச்சு. உன்கிட்ட ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்ல. நின்னு போன என் அக்காவோட கல்யாணத்தை உன்னால திரும்ப நடத்தி கொடுக்க முடியுமா? முடியுமா? அப்புறம் சொல்லு உன் சாரி எல்லாம். ஓ, அதுவும் நின்னு போச்சா? ரொம்ப சந்தோஷம். சாரியா? சாரி. கார்த்திக் சாரும் அவர் குடும்பமும் பட்ட அவமானத்தை உன் சாரியால சரி பண்ண முடியுமா? சொல்லு. எங்க அம்மாவுக்கு நான் தான் உலகமே. அப்படிப்பட்ட எங்க அம்மா என்ன துரத்திட்டாங்க. எங்க அம்மாவோட அன்பையும் நம்பிக்கையையும் உன் சாரிய வச்சுக்கிட்டு என்னால திரும்ப வாங்க முடியுமா? நடந்ததெல்லாம் போகட்டும், என் தலையெழுத்தன்னு நினைச்சுக்கிறேன். ஊர்க்காரங்க முன்னாடி நாசம் பண்ணியே என் கேரக்டர். ஒன்னா சென்னைக்கு போனோம், ஒன்னா ஒரே வீட்டுல தங்கணும், எல்லாரும் முன்னாடி வாய் கூசாம சொன்னியே. நீ சொன்னதுக்கு அர்த்தம் தெரியுமா உனக்கு? ஊர் நீ சொன்னது எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியுமா உனக்கு? எல்லாரும் முன்னாடியும் போன என் மரியாதைய உன் சாரி வச்சு திரும்ப கொண்டு வர முடியுமா? முடியுமா? சொல்லு. இப்ப நீ பண்ண காரியத்துக்கு என்ன நியாயம் சொல்ல போற? சொல்லு. சக்தி, அங்க நடந்தது உன் நிச்சயார்த்தம் நினைச்சுதான். ஏன் நிச்சயதார்த்தம்னு நினைச்சிட்டியா? சரி, அப்படியே என் நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னே வச்சுக்கோ. அதை தடுத்து நிப்பாட்ட நீ யாரு? சொல்லு.
நீ யார் எனக்கு? எனக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? அன்னைக்கு சொன்னியே எல்லார் முன்னாடியும் நான் காதலிக்கிற பொண்ணு சக்தின்னு. உன் மேல இருக்கிற காதலாலதான் நான் உன் கூட ஜீப்ல வந்தேன், ஒரே ரூம்ல தங்கின, அப்படிதானே? சக்தி, பேசாத. ஒரு தடவையாவது நீ என்கிட்ட கேட்டிருக்கியா எனக்கு உன் மேல லவ் இருக்கான்னு? கேட்டிருக்கியா? இல்ல, கேட்டதே இல்ல. உன் மனசுல ஒரு நினைப்பு, நான் உன்னை காதலிக்கிறேன்னு. எல்லாம் உன் கற்பனை. நீயா கட்டிக்கிட்ட ஒரு கற்பனை கோட்டை. அது ஏன் தப்பா? ஏன் தப்பா? உன் தப்பு. உன் கற்பனைக்கு என் வாழ்க்கை பலியாகணுமா? உன் ரவுடித்தனத்தை பார்த்து மயங்கி லவ் பண்றதுக்கு ஐஏஎஸ் கனவோட இருக்கிற இந்த சக்தி என்ன பைத்தியமா? நீ ஒரு ரவுடி, அதுக்கு மேல நீ எதுவும் கிடையாது. பாரு, நல்லா கேட்டுக்கோ, உன் காதை திறந்து கேட்டுக்கோ. உன் மேல எனக்கு லவ்வும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அப்படி ஏதாவது ஒரு நினைப்பு உன் மனசுல இருந்துச்சுன்னா அதை அப்படியே தொடச்சு தூக்கி எறிஞ்சிரு. கையில கொஞ்சம் பணம் கொடுத்தா நீ யார வேணாலும் வெட்டுவ. நான் தான் கண்ணால பார்த்தனே. ரத்தத்தை பார்த்து சந்தோஷப்படுற உன்ன மாதிரி ஒரு ராட்சசனோட ஒரு பொண்ணும் வாழ மாட்டா. அடுத்தவங்க வாழ்க்கைய பத்தி கவலைப்படாம ஃபாலோ பண்ற உன்னை வெட்ட ஒருத்தன் எப்ப வேணாலும் வருவான். அப்புறம் மீதி வாழ்க்கை முழிக்க கை கால் இல்லாம கட்டுல இழுத்துக்கிட்டே படுத்திருக்கணும். இப்படிப்பட்ட ஒருத்தனோட வாழ எந்த பொண்ணும் தயாரா இருக்க மாட்டான். நானும் அப்படிதான். உன்னை என் கண்ணு முன்னால பார்க்க கூடாதுன்னு சாமி கிட்ட இப்பதான் நான் வேண்டிக்கிட்டேன். அதையும் மீறி உன்னை இந்த சாமி என் கண்ணு முன்னாடி நிப்பாட்டிடுச்சேன்னு நினைச்சேன். அதுவும் நல்லதுக்குதான். உன்கிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. தாஜ்மஹால் நான் உனக்கு கிஃப்டா கொடுத்தது அது உனக்கு பிடிச்சிருக்கேன்னு தான். அத கையில எடுத்துக்கிட்டு நீ பாத்துக்கிட்டே இருந்தத அத நான் பார்த்தேன். அதனாலதான் அத நான் வாங்கி கொடுத்தேன். அது கிடைச்சப்ப அத லவ் சிம்பிள்னு நினைச்சு நீ உடனே ஷாஜஹானாவே மாறிட்ட. அது உன்னுடைய தப்பு, என்னோட தப்பு இல்ல. இன்னும் கேட்டுக்கோ, உன் கூட சென்னைக்கு ஜீப்ல நான் வந்தங்கிறது உண்மைதான். ஆனா நல்லா யோசிச்சு பார்த்து சொல்லு, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்னு? பஸ்ல ஏத்தி விடுன்னு சொன்னல. ஆனா நீ என்ன பண்ண? ஒவ்வொரு ஸ்டாப்பா நிப்பாட்டாம அப்படியே கூட்டிட்டு போயிட்டே இருந்த. அப்ப தெரியல எனக்கு உன் மண்டைக்குள்ள என் மேல லவ் இருக்குன்னு. அதனாலதான் நீ அப்படி செய்யறன்னு நான் அதை சாதாரணமா நினைச்சுக்கிட்டேன். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு எடுத்துக்கிட்டேன். என்ன சொன்ன? அடுத்த ஸ்டாப்ல பஸ் ஏத்தி விட்டுடுறேன்னு சொன்ன. ஆனா அப்படி பண்ணியா நீ பண்ணியா? அப்புறம் என்ன சொன்ன? நானும் நீயும் ஒன்னா தங்கணுமா? நானும் நீ மட்டும்தான் தங்கணுமா? கூட ஒரு பாட்டி இருந்தாங்களா இல்லையா? அதுவும் ஏன் தங்கணும்? உன் வண்டி ரிப்பேர் ஆனதுனால. இப்படி பண்ணதெல்லாம் நீ. ஆனா கெட்ட பேரு எனக்கு. சொல்லு, இதுல ஏதாவது ஏன் தப்பு இருக்கா? நீ திடீர்னு ஒரு ரோஜாவை கொடுத்து என்ன லவ் பண்றேன்னு சொன்ன. அப்பவே நான் சொல்லிருக்கணும் எனக்கு பிடிக்கலன்னு. நான் அன்னைக்கு சொல்லாம விட்டதுதான் நான் பண்ண ஒரே தப்பு. அப்ப போய் நான் உன்னை பிடிக்கலன்னு சொன்னா அதை எப்படி நீ ரிசீவ் பண்ணுவன்னு எனக்கு தெரியல. அதனாலதான் நான் சொல்லல. ஹேய்,
உன்னை பத்தி உனக்கு சரியா தெரியல. இப்ப நான் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ சரியான பைத்தியக்காரன். நீ லவ் பண்றேன்னு சொன்னதும் நானும் ஓடி வந்து ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு நானும் லவ் பண்றேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கிற சரியான ஆம்பளை நீ. அத்தனை பேருக்கு முன்னாடி ஒரு குடும்பத்தை பத்தி அப்படி பேசுறோமே, அந்த குடும்பம் என்ன ஆகும்னு யோசிக்கவே தெரியாத முட்டாள் நீ.